நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஒரு நல்ல இடத்துக்கு போய் என்ஜாய் பண்ண ஒரு ஃபுல் டே என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்க நம்ம சென்னையில இருக்கிறவரா இருந்தீங்கன்னா, நீங்க வந்து சென்னையில இருக்கிற அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கால வண்டலூர்ல இருக்கிற நம்ம ஜூல தான் சொல்றேங்க. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய மிருகங்கள்லாம் இருக்கிறதுனால, உங்க குழந்தைங்களுக்கு நேரடியாவே போயிட்டு அந்த மிருகங்கள்லாம் காமிச்சு அவங்கள எஜுகேட் பண்ணலாம். யூசுவலா நம்ம டிஸ்கவரி சேனல்ல, நேஷனல் ஜியோகிராஃபிக் சேனல்லயும் பார்ப்போம். ஸோ இதெல்லாம் வந்து நேர்லயே போயிட்டு உங்க குழந்தைங்களுக்கு காமிச்சு அத பத்தி எக்ஸ்ப்ளைன் பண்றதுனா ரொம்பவே நல்லாயிருக்கும். அவங்க ரொம்ப எக்ஸைட்டிங்கா ஃபீல் பண்ணுவாங்க. நம்மளும் வந்து எப்பவுமே வந்து ஒரே இடத்துல உட்காந்து ஒரு டிவிய பார்த்துட்டு இருக்கிறத விட, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு ஃபேமிலியா போயிட்டு கொஞ்சம் லாங் வாக் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா, பேசிக்கிட்டே நடக்கிறது உங்களுக்கு பிடிக்கும்னா, இந்த இடம் நீங்க சூப்பரா என்ஜாய் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட இந்த இடத்துக்கு போயிருந்தேன். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நெறைய தடவ போயிருப்போம். சில பேர் இந்த இடத்த வந்து பார்க்காம கூட இருக்கலாம். பட் இங்க வந்து ரொம்பவே என்ஜாய்மெண்ட்டா இருந்தது. பட் இங்கே ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு என்ன சொல்லணும்னா, இங்கே வந்து வெயிலுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். சம்மர் டைம்லலாம் போனீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு வந்து கொஞ்சம் அன்ஈஸியா ஃபீல் பண்ணுவீங்க. குடலாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா, ஓகே கொஞ்சம் நீங்க வந்து உங்கள கம்ஃபர்டபுள் பண்ணிக்கலாம். அண்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இடத்துல மரம்லாம் இருக்கும். பட் சில இடத்துல வந்து உங்களுக்கு அந்த ஓப்பன் டூ ஸ்கை இருக்கிற இடம்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ சில இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுற மாரி நம்மளுக்கும் வந்து கொஞ்சம் சில்லுன்னு இருக்கிற மாரி வந்து அ கவர்மெண்ட்ல வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அதெல்லாம் கொஞ்சம் இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. இங்கே பேட்டரி கார்ஸ் இருக்குது. நீங்க வேணுனா சைக்கிள் எடுத்துக்கலாம். இல்ல பேட்டரி சைக்கிள் இருக்கு. ஸோ அந்த மாரி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து நெறைய ஃபெசிலிட்டீஸ் பண்ணி குடுத்துருக்காங்க. ஸோ இது மாரி வாட்டர் ஸ்ப்ரேயும் அங்கங்க வச்சிருக்காங்க. ஸோ அதுவும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் பசங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே போயிட்டு ஒவ்வொரு மிருகத்தையும் காமிச்சு, அது என்ன பேரு? அது என்ன மிருகம்? அதோட பயாலஜிக்கல் நேம் என்னது? இதெல்லாம் சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட அது என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுவாங்க. ஸோ அந்த மாரி விஷயம்லாம் இங்கே வந்து நீங்க நேர்லயே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். உங்க குழந்தைகளுக்கு அந்த மாரி காமிச்சு குடுக்கலாம். சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, மான்லாம் வந்து வெளிய சுத்திட்டு இருந்தது. ஸோ நம்ம போய் தொடலாம். தொட்டு பார்க்கலாம் அப்படின்ற மாரி இருந்தது. பட் சில பேர் வந்து அதுக்கு ஃபுட்லாம் ஃபீட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் மோஸ்ட்லி வந்து என்ன அங்கே ஃபுட் ஃபீட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி குடுத்துருந்தாங்க. ஏன்னா நீங்க ஃபுட் ஃபீட் பண்ணீங்கன்னா, அதுக்கப்புறம் வரவங்க கிட்ட எல்லார்ட்டயுமே வந்து ஃபுட் குடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கும். அப்படி நீங்க குடுக்கலன்னா அக்ரெசிவா உங்கள வந்து தாக்கறதுக்கு வரும். ஸோ அது என்ன மிருகமா இருந்தாலும் சரி, ஈவன் அது வந்து இந்த மாரி மானோ, இல்ல சின்ன சின்ன மிருகமா இருந்தாலும், ரொம்ப சாஃப்ட்டான நேச்சர் அப்படின்னு நம்ம நெனைக்கிற அந்த மிருகம் கூட மேபி அது வைல்டா நடந்துக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. ஸோ ஃபுட் ஃபீட் பண்ணாதீங்க அப்படின்னு தான் நெறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. பட் நாங்க இங்கே போகும்போது நெறைய பேர் ஃபுட் ஃபீட் பண்ணாங்க. ஆனா அது எதுவும் பண்ணல. ரொம்பவே வந்து எங்க கூட ஜாலியா இருந்து ரொம்ப ஜோவியலா இருந்ததுன்னு சொல்லணும். அண்ட் இதில வந்து பார்த்தீங்கன்னா, அங்கங்க உங்களுக்கு மேப் குடுத்துருக்காங்க. ஸோ மேப் இருக்கிற இடத்துலலாம் நீங்க வந்து பார்த்துட்டு ஸோ மேப் படி நீங்க வந்து அடுத்தது எங்க போலாம் அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். எந்தெந்த இடத்துல என்னென்ன மிருகம் வச்சிருக்காங்க அப்படின்றதும் நீங்க போய் பார்க்கலாம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி டர்ட்டில்ஸ் அந்த மாரி மிருகமும் இருந்தது. ஸ்னேக்ஸ் அந்த மாரி ரெப்டைல்ஸ் இந்த கிரீச்சர்ஸும் தனியா வச்சிருந்தாங்க. அதுக்குன்னு தனியா வந்து ஒரு ரூம் அலோகேட் பண்ணி ஸோ அதுக்குள்ள வச்சிருந்தாங்க. அதுவும் வந்து ரொம்ப பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. ரொம்ப சேஃபா இருந்தது. ஏன்னா டிஸ்டன்ஸ்ல வச்சு அந்த மிருகத்தெல்லாம் பார்க்கும்போது, சில இடத்துலலாம் இதெல்லாம் வந்து இந்த இக்வானா அப்படின்லாம் வந்து நம்ம பார்க்க முடியாது. ஸோ அந்த இக்வானாஸ்லாம் வந்து பார்க்க முடிஞ்சுது. அண்டு ஸ்னேக்ஸ்லாம் நெறைய இருந்தது. ஸ்னேக்ஸ்லாம் பார்க்கறது கொஞ்சம் ஈஸியா பார்க்க முடியறது கிடையாது. ஸோ அதனால இதெல்லாமே வந்து கொஞ்சம் ஹிடன் கிரீச்சர்ஸ் எப்பவுமே வந்து மறைவிலே இருக்கிற மிருகங்கள்லாம் பார்க்கறதும் அங்க வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது. அண்டு நெறைய பேர்ட்ஸ்லாம் இருந்தது. பேர்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 2 பெரிய நெஸ்ட் கட்டி வச்சிருக்காங்க. ஸோ புதுசு ஒரு நெஸ்ட்டு, பழைய நெஸ்ட் ஒண்ணு இருந்தது. ஸோ 2 நெஸ்ட்லயுமே வந்து நெறைய பேர்ட்ஸ் இருந்தது. அந்த பேர்ட்ஸ்க்கெல்லாம் நெறைய ஃபீட் பண்ணிட்டுருக்காங்க. அண்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, காஸ்டிங் வந்து ₹200 என்ட்ரி ஃபீஸா குடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடிலாம் வந்து ரொம்ப கம்மியா இருந்தது. ₹25 அந்த அளவுக்கு தான் இருந்தது. திடீர்னு வந்து ஒரு பெரிய ஹைக் ஏத்தியிருக்காங்க. ஸோ அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, இவ்ளோ மிருகத்தையும் அவங்க வந்து ஃபீட் பண்ணணும் அப்படின்றது தான். இதில வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய விஐபிஸ், செலிபிரிட்டீஸ் அவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய மிருகத்துக்கு வந்து அவங்க ஸ்பான்சர் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அந்த மாரி சில நல்ல விஷயமும் நெறைய பேர் செஞ்சுட்ருக்காங்க. நீங்களும் அது மாரி ஏதாவது ஸ்பான்சர் பண்ணணும்னா பண்ணலாம். அது இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து உங்க ஸ்பெஷல் டே அது மாரி ஏதாவது செலிப்ரேட் பண்ற மாரி கூட நீங்க பண்ணலாம். ஏன்னா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, உள்ளேயே உங்களுக்கு வந்து ரெஸ்டாரண்ட் இருக்கு. சின்ன சின்ன கேன்டீன்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு ஸ்நாக்ஸ் அந்த மாரி விஷயம்லாம் சாப்பிட்டுக்கலாம். பட் நீங்க வந்து ஃபுட் இங்க எடுத்துட்டு வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்கேஸ் நீங்க ஃபுட் எடுத்துட்டு வராம இருந்தா பெர்மிஷன் வாங்கிட்டு வரணும். அப்படி இல்லன்னா வந்து வெளிய இருக்க லாக்கர்லயே நீங்க வச்சுட்டு வரா மாரி தான் இருக்கும். ஏன்னா, இங்க வந்து ஃபுட் கொண்டு வரவங்க வந்து எல்லா இடத்துலயும் ஃபுட்ட வந்து கீழலாம் கொட்டிட்டு போயிடுறாங்க. அதெல்லாம் கிளீன் பண்றதுக்கு வந்து அங்க உள்ள வேலை செய்றவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்றதும் ஒரு
காரணமாக இருந்தது. அண்ட் அது இல்லாமல் வந்து நிறைய பேர் வந்து மிருகத்துக்கெல்லாம் ஃபுட்டை வந்து ஃபீட் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் அனாயிங்காக இருந்தது. அங்கே வந்து கொஞ்சம் அது வந்து ஏன் அது மாதிரி செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. நிறைய இடத்துல கொட்டிட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணாமல் போகும்போது அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து அது இன்னும் நிறைய வேலையாக இருக்கும். ஸோ அதுக்காகவும் வந்து இங்கே ஃபுட்டை வந்து உள்ளே கொண்டு வர வேணாம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. அண்ட் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து இந்த ஒயிட் டைகரை வந்து பார்க்கலாம். ஸோ ஒயிட் டைகர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேரான ஸ்பீஷிஸ். ஸோ அந்த ரேரான டைகர்ஸை வந்து இங்கே நீங்கள் பார்க்குறது ரொம்பவே அதிசயமாக இருக்கும் உங்களுக்கு வந்து. ஏன்னா குழந்தைங்களுக்குலாம் வந்து ஒயிட் டைகர்லாம் வந்து நீங்கள் டிவிலேயே வந்து பார்த்தாலும் ரொம்பவே ரேர் தான். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது குழந்தைங்க கொஞ்சம் வந்து எக்ஸைட் ஆவாங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிங்கம். ஸோ சிங்கத்தை வந்து பார்க்கறது கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான் பார்க்க முடிஞ்சுது. ஏன்னா சிங்கம் வந்து பக்கத்தில் இல்லை. ஸோ அதுவும் நல்லா இருந்தது. அது பக்கத்துலேயே மான் நல்லா இருந்தது. ஸோ டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் மானை பார்க்கும்போது உங்கள் பசங்கள்லாம் வந்து கேள்வி கேட்பாங்க, இது என்ன மிருகம்? ஏன்னா அவங்களுக்கு நீங்கள் எஜுகேட் பண்ணுறதுக்கு இது இருக்கும். ஏன்னா சம்பல் டியர் தனியாக இருந்தது, ஸ்பாட்டட் டியர் தனியாக இருந்தது, அண்டு இன்னும் கலைமான்கள்லாம் தனியாக இருக்கும்போது ஸோ அதை ஒவ்வொன்றுத்தையும் வந்து என்னென்னு கேட்பாங்க. அந்த ஒவ்வொன்றுத்துக்கும் பேர் நீங்கள் சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ப்ராக்டிக்கலாக வந்து குழந்தைங்களுக்கு கற்றுக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்கும். அண்ட் கடைசியாக நாங்கள் வரும்போது பார்த்திங்கன்னா இந்த கொரில்லா அண்ட் சிம்பன்சி இருந்த கேஜுக்கு வந்தோம். ஸோ அந்த சின்ன சிம்பன்சியோட பேர் வந்து ஆதித்யா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே இருந்த ஒர்க்கர்ஸ்லாம் வந்து ஆதித்யான்னு கூப்பிட்டோன்னா உடனே அந்த சிம்பன்சி வந்து அவங்கள திரும்பி பார்த்து கை காட்டினதெல்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் இந்த சிம்பன்சி வந்து பயங்கரமாக விளையாடிக்கிட்டு இருந்ததெல்லாம் பார்க்கும்போது அங்கே சுற்றி இருந்தவங்கலாம் வந்து பெரிய ஃபேன் ஆகிட்டாங்க. கூப்பிட்டோன்னே அவங்களுக்கு திரும்பி பார்த்து ரிப்ளை கொடுக்கறது, கையெல்லாம் அசைக்கிறது, அந்த மாதிரிலாம் அந்த சிம்பன்சி செஞ்சுட்டு இருந்தது ரொம்பவே நிறைய பேருக்கு பிடிச்சது. ஸோ இந்த மாதிரி திங்ஸ்லாம் நடக்கும்போது வந்து உங்கள் குழந்தைங்களும் அது ரொம்ப எக்ஸைட்டிங்காக ஃபீல் பண்ணுவாங்க. அது ஒரு நேரில் லைவில் வந்து நம்ம கூப்பிடும்போது ஒரு மிருகம் ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படிங்கும்போது அதெல்லாமே வந்து ரொம்பவே அந்த அக்கேஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைனோஸ், இந்த காண்டாமிருகம் இருக்கிற இடத்துக்குலாம் வந்திருந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபீட் பண்ணுற டைமுக்கு நாங்கள் போயிருந்ததுனால அவங்க எப்படி ஃபீட் பண்ணுறாங்க, எப்படி அந்த காண்டாமிருகம்லாம் சாப்பிடுது அப்படின்ற இது எல்லாமே வந்து பார்க்க முடியும். என்ன சாப்பிடுது, எப்படி சாப்பிடுது. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம பார்க்குறது ரொம்ப நிறைய விஷயம் கிடச்சிது. ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு போய் வண்டலூர் ஜூவை என்ஜாய் பண்ணுங்கள்.